ஓட்டு போடு தமிழ்நாடு அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லி வரோம். நடிகை த்ரிஷா அவர்களும் ஓட்டு போடுறதுக்காக ஏதோ வருகை தந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வாக்குச்சாவடிக்கு டிடிகே ரோட்ல இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வாக்குச்சாவடிக்கு நடிகை த்ரிஷா வருகை தந்து அவருடைய வாக்கை செலுத்துவதற்காக செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். எல்லா பிரபலங்களும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தொடங்கி கமலஹாசன், அஜித் அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து தங்களுடைய வாக்குகளை செலுத்தி வராங்க. தற்போது நடிகை த்ரிஷா அவர்களும் வருகை தந்திருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். சென்னை டிடிகே சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய வாக்குச்சாவடியில் தமிழ்நாடு ஓட்டு போட்டு வருகிறது. த்ரிஷா அவர்களும் ஓட்டு போட வந்திருக்கிறார். நம்முடைய செய்தியாளர் பிரகாஷ் அங்கிருந்து நம்மோடு இணைகின்றார். பிரகாஷ், கூடுதல் விவரங்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை முதல் பரபரப்பாக நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில அரசியல் கட்சி தலைவர்கள், திரை பிரபலங்கள், பொதுமக்கள் என திரண்டு வந்து வாக்களித்த வண்ணம் இருக்கிறாங்க. தற்போது நடிகை த்ரிஷா சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்த வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் தற்போது நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். காலையிலிருந்தே திரை பிரபலங்கள், நடிகர்கள், தனுஷ், பிரபு குடும்பத்தினர், அதே போல மற்ற நடிகர்கள், விஜய் சேதுபதி, யோகி பாபு உள்ளிட்ட நடிகர்கள் எல்லாம் அவங்கவுங்க பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடிகள்ல வாக்கு செலுத்திட்டு வராங்க. நடிகர்கள் வந்து வாக்கு செலுத்தும் பொழுது அது கூடுதல் கவனம் பெறுவது தவிர்க்க முடியாதுதான். அந்த அடிப்படையில தற்போது நடிகை த்ரிஷாவும் வாக்கு அளிப்பதற்காக தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக தற்போது வருகை தந்திருக்கிறார். ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில அமைந்திருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் தற்போது வாக்கு செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார். இதோ நடிகை த்ரிஷா அவர்கள் வாக்கு செலுத்துகிறார். அவர் ஓட்டு போடக்கூடிய காட்சியில பார்க்கின்றோம். அவங்களுடைய சீக்ரெட் பேலட்ல ரகசியமாக அவங்களுடைய வாக்கை அவங்க செலுத்துறாங்க. விவிபேட்ல சரி பார்க்கிறாங்க. அங்க கொஞ்ச நேரம் நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது எல்லாருமே பார்த்துக்கணும். ஒரு 10 செகண்ட் நம்ம அந்த திரைக்கு பின்னாடி நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம போய் நம்மளுடைய பட்டனை அழுத்திய பிறகு சிவப்பு கலர் லைட் எரியும். நம்ம நீங்க அழுத்துற சின்னத்துக்கு பக்கத்துல சிவப்பு கலர் லைட் எரியும். அதுக்கப்புறம் விவிபேட்ல நீங்க அழுத்திய சின்னம் வருகிறதா அப்படிங்கறத நீங்க அந்த பேப்பர்ல வருதா பிரிண்ட் ஆகி அப்படிங்கறத பார்க்கணும். அதுக்கு பிறகு பீப்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கேட்கறதுக்கு ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் கூட ஆகலாம். அந்த சவுண்டு கேட்ட பிறகுதான் அந்த தடுப்புக்கு பின்னாடியிலிருந்து நீங்க வெளியே வர வேண்டும். அப்பதான் முழுமையாக உங்களுடைய ஓட்டிங் ப்ராசஸ் நிறைவடைந்திருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். ஏற்கனவே ஓட்டு போட்டவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஓட்டு போடாதவங்க வீட்டில் இருக்கீங்கன்னா பொறுமையாக அங்கே நின்று ஓட்டு போட்டுட்டு உடனே வெளியே ஓடி வந்துடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு 10 செகண்ட் அங்கே இருக்கலாம். அந்த விவிபேட்ல நீங்க கொடுத்த சின்னம் அப்படிங்கிறது ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது தெரிஞ்சு அது ஃபுல்லா உள்ள விழற வரைக்கும் நீங்க அங்கேயே நில்லுங்க. பீப் சவுண்டு கேளுங்க. அதுக்கு பிறகு பொறுமையாக நீங்க வெளியே வரலாம். ஒட்டுமொத்தமாக இந்த ப்ராசஸே 10 வினாடி 15 வினாடி தான் ஆக போகுது. அதனால அவசரம் இல்லாமல் பொறுமையாக அனைவரும் சென்று தங்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும். நடிகை த்ரிஷா அவர்கள் செலுத்தி விட்டார். நீங்க செலுத்திட்டீங்களா அப்படின்னு பாருங்க. உங்க வீட்டில் செலுத்திட்டாங்களா? எல்லா குடும்பத்தினரும் செலுத்திட்டாங்களா? ஊர்ல இருக்கிற உறவினர்கள்லாம் ஓட்டு போட்டுட்டாங்களான்னு ஃபோன் பண்ணி கேளுங்க. அவங்களை ஓட்டு போட சொல்லி வலியுறுத்துங்க. உங்க பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு எல்லாரையும் ஓட்டு போட சொல்லி வலியுறுத்துங்க. இந்த ஒரு நாள் தான் நமக்கென்று கிடைக்கக்கூடிய நாள், நம்முடைய குரல் ஒலிக்கக்கூடிய நாள். அந்த ஒரு நாளையும் நம்ம விட்டுட்டோம்னா அப்புறம் 5 வருஷம் நம்ம வந்து புலம்பி பயனில்லை, விவாதம் பண்ணி பயனில்லை, ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் கருத்து சொல்லி பயனில்லை. இந்த ஒரு நாளை விட்டுறாதீங்க. எல்லாரும் போங்க, வாக்கு செலுத்துங்க. நடிகை வரலட்சுமி சரத்குமார் அவர்களை இப்போ திரையில பார்க்கிறோம். அவங்களுடைய ஓட்டு போடுவதற்காக, வாக்கு செலுத்துவதற்காக அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடிகை த்ரிஷா அவர்கள் வாக்கு செலுத்தியதை பார்த்தோம். தற்போது நடிகை வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் தன்னுடைய வாக்கை செலுத்தக்கூடியதை பார்க்கின்றோம். ராதிகா சரத்குமார் அவர்கள் ஒரு வேட்பாளராக கூட இந்த தேர்தலில் விருதுநகர்ல நிற்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போது வரலட்சுமி அவர்கள் தன்னுடைய ஓட்டு போடுவதற்காக வருகை தந்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.